அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி மாவட்டம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் தலைவர் ரொட்டேரியன் குணபாலன், செயலாளர் ரொட்டேரியன் டி.எஸ். ராஜகுமார், உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்திற்கும் அதன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும் சங்கத்தின் தலைவர் டாக்டர் லலிதாம்பிகை மேடம் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் தாமரை மேடம் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் ரோட்டரி அல்லாது வெளியிலிருந்து இணைந்து கொண்டு நமக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் தாமரை மேடம் அவர்கள். மேடம் உங்களுக்கு ஆடியோ வரல மேடம். தாமரை மேடம் ஆடியோ வரல. மியூட்ல இருந்தது சார், சாரி. ரோட்டரி பிரேயர்ல இருந்து படிக்கவா? படிங்க. ரோட்டரி பிரேயர். The world is my country, all humanity is my concern, to do good is my religion, I believe in God. Four way test of the things we say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? நன்றி. தேங்க்யூ மேடம், நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள்புரிவாயாக. ஒட்டிய வயதும் உயர்ந்த நெஞ்சமும் சிறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம்.
நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் எண்ணங்கள் நல் எண்ணங்களில் நினைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி அளித்து ஊக்கப்படுத்த வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10, 11. உள்ளங்கைகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அடுத்து விரல்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11. 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஒரு ஓப்பன் ஏரியா செய்யறாரா தெரியல. அங்கதான் போறியன்னு இதை நிறுத்தின அதை ரைட்ட போட்டுக்க. அது என்னமோ மண்ணெண்ண நாத்த நாருக்கு எங்கேயாவது ஊத்துனியா மண்ணெண்ணையா? உள்ள திறந்த உடனே மண்ணெண்ண ஸ்மெல் வருது. அடுத்ததாக மூன்று இயக்க பயிற்சி. வலது கால் ஒரு 5 முறை வெளிப்புறமாக
கருக்காலை சுழற்றுகிறோம். உள்புறமாக 5 முறை. ஒரு நீண்ட மூச்சு. இடது கால் வெளிப்புறமாக 5 முறை. உள்புறமாக 5 முறை. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒவ்வொரு முறைக்கும் உடலை இயல்பு நிலைக்கு திருப்புகிறோம். நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து கால் மூட்டுகளுக்கு உண்டான பயிற்சி 5 முறை. 1 2 3 4 5. இடப்புறமாக 5 முறை. 1 2 3 4 5. ஒரு நீண்ட மூச்சு. இடுப்பு பகுதி வலதுபுறமாக 1 2 3 4 5. ஒரு நீண்ட மூச்சு. இடப்புறமாக 5 முறை. 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. நன்றாக மூச்சு இழுத்து இலை மூச்சு கட்டு வெளியிட்டுறோம். 1 2 3 4 5. ஓய்வு. நிதானமான நீண்ட காற்று இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்து கால்களை ஒரு 1.5 அடி விரித்து வைத்து பக்கவாட்டில் சாய்கிறோம். முன்பின் செய்தோம். அடுத்து சைட்ல செய்ய போறோம். 1 2 3 4 5. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இரு கைகளும் இடுப்பில் வைத்து கழுத்துக்குண்டான பயிற்சி. 1 2 3 4
5 ஒரு நீண்ட மூச்சு. இடப்புறமாக 1 2 3 4 ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. 1 2 3 4 5 இடப்புறமாக 5 முறை. 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. முன்புறமாக 5 முறை. 1 2 3 4 5 ஒரு நீண்ட காற்று உள்ளிருக்கு மெல்ல மெதுவாக வெளியேற்றுவோம். பின்புறமாக 5 முறை. 1 2 3 4 5 ஒரு நீண்ட காற்று உள்ளிருக்கு மெல்ல வெளியேற்றுகிறோம். நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோப்பு கரணம். இடது கை வலது காலினுடைய நுனிகளை பிடித்துக் கொள்கிறோம். அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி பிடித்துக் கொள்கிறோம். வலது கை இடது காதை பிடித்திருக்கிறது. கீழே போகும் பொழுது காற்றை வெளிவிடுகிறோம். மேலே எழும் பொழுது காற்றை உள்ளிருக்கிறோம். 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். கீழே போகும்போது காற்றை வெளிவிடுகிறோம். மேலே வரும்பொழுது காற்றை உள்ளிடுகிறோம். முறையான சுவாசம். 1 2 3 4 5 ஆழ்ந்த மூச்சு. நம்முடைய உடலும் உள்ளமும் சுறுசுறுப்பு நிலைக்கு வந்திருக்கும். காதுகளை பிடித்து இழுக்கும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் சுறுசுறுப்படையும். நீண்ட நிதானமான மூச்சு. நம்முடைய உடலையும் உள்ளத்தை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்கிறார் கண்ணப்பன் ஐயா. இரு கைகளையும் ஆதியும் தெரியும், அதாவது கட்டை விரலை மடித்து நெஞ்சக பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். நன்றாக உடல் முழுவதும் அதிரும் பொழுது அவ்விடங்களுக்கு ரத்தத்தை செலுத்துகிறது இதயம். அதனால் ரத்தம் எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. இதயம் சற்று கூடுதலாக
இயங்கும் இந்த சமயத்தில் அதை நாம் உணர முடியும். மெல்ல மெதுவாக தொடங்குகிறோம். முன்பக்கமாக வர வேண்டும் கால்கள். மெதுவாக குடிக்கிறோம். மெல்ல மெல்ல மெதுவாக வைத்துவிட்டு உடலில் உள்ள அசுத்த காற்றை, கார்பன் டை ஆக்சைடை மூச்சு காற்றில் உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியிடுகிறோம். அடுத்து பின்பக்கமாக நன்றாக குதிகால் வந்து பின்னாடி அடிக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய பயிற்சி இருக்கணும். மெல்ல மெதுவாக குறைக்கிறோம். நீண்ட காற்று இழுத்து அடுத்து பக்கவாட்டில் சைட்ல 1 2 வேகப்படுத்துறோம். நீண்ட காற்று இழுத்து அப்படியே படுத்த நிலைக்கு செல்கிறோம். உடல் தளர்வாக இலக்கமாக இருக்கட்டுங்க. ஐயா கொஞ்சம் வீடியோ இறக்கி வச்சுக்கீங்க ஐயா. ஐயா வீடியோ கட் ஆகுதுங்க ஐயா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி கட் ஆகுது. நெட்வொர்க் லோவா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் இறக்கலாம் ஐயா. அப்படியே இன்னும் கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் இறக்கு. இல்ல அப்படியேதான் வைக்கிறீங்க. உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். இதயத்தினுடைய துடிப்புகளையே கவனிக்கிறோம். அது சுருங்கி விரிவதிலேயே நம்முடைய கவனம். இதயத்தின்பால் கவனம். சுவாசம் தானாக இயங்குகிறது, இதயம் தானாக இயங்குகிறது. நம்முடைய செயல்பாட்டில் இல்லாமல் அதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்கிறோம். நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு.
அடுத்ததாக வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனியை கால் முட்டியில் வைக்கிறோம். ஒரு 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கால். பத்து வினாடிகள் நன்றாக மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வர வேண்டும். காற்றை வெளிவிடும் பொழுது வயிறு கீழே போக வேண்டும். முறையான மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் பிடித்து நம்முடைய தலைப்பகுதி மேலே வர வேண்டும். அப்படியே 10 வினாடிகள் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான மூச்சு. அடுத்து இரு கால்களையும் பிடித்து ஊஞ்சல் போல் ஆடுகிறோம். ஆடி 18 ஊஞ்சல் ஆடுவோம். இப்போ எந்தவித கயிறும் இல்லாமல் நாமளே ஊஞ்சலாசனத்துக்கு செல்கிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. வண்டி ரெடி பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும். காற்றை வெளிவிடும் பொழுது வயிறு கீழே போகட்டும். முறையான மூச்சு. இடப்புறமாக புரண்டு உடலை அப்படியே மேலே இழுத்துக் கொள்கிறோம். அடுத்து வஜ்ராசனா. வலது கால் மடித்து வைத்திருக்கிறோம். இடது காலை மடித்து வைத்து விட்டோம். உடல் நேராக இருக்கிறது. முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு. முதலில் இந்த இடது கை இருக்கு இல்லைங்களா, இந்த இடது கை வந்து வலது கை மணிக்கட்டி பிடித்திருக்கிறது. பின்னாடி வைத்து ஒரு நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளிவிட்டவாறு கொண்டு வருகிறோம். நன்றாக தலை நீண்டு இருக்கிறது. நம்முடைய மூக்கு நுனி முகவாய்க்கட்டை கீழே வரும் வரைக்கு கீழே கொண்டு செல்கிறோம். கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம்.
நுரையில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய காற்று முழுவதும் இந்த நேரத்தில் வெளியேற்றப்படும். முழுவதும் வெளியேற்றி உள்ளிழுக்கும் பொழுது உடல் முழுவதும் தூய காற்று நிறையும். தலை மேலே வருகிறது, காற்று உள்ளே செல்கிறது, மெல்ல மேலே வருகிறது. நீங்கள் வஜ்ராசனம் முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. ரொம்ப வயதானவர்கள் நீங்கள் சாதாரணமாக அமர்ந்த நிலையில் கூட கைகளை இப்படி வைத்து கீழே கொண்டு வரும் பொழுது இந்த நாசி திறக்கும், இது ஓபன் ஆகும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியமே என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது நம்முடைய இந்த நாசி ஓட்டத்தை சீர்படுத்துவதே. அதற்காக தான் இந்த பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பெரியவர்கள் கட்டாயம் நீங்க சாதாரணமாவே வரலாம், கீழே கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க, இந்த கட்டை விரலை அடிச்சுக்கிறோம். இது மிக முக்கியமான முத்திரை. இந்த முத்திரை என்பது ஒரு குறியீடு, சின்னம் அப்படின்னு சொல்லுவோம். பழங்கால சிலைகள்லாம் இந்த மாதிரியான முத்திரைகள் தான் உண்டு. இப்ப இந்த ஆதி முத்திரை போடும்போது நல்ல நமக்கு சக்தி கிடைக்கும். குழந்தைகள் ஒரு பிறந்த குழந்தை 2 மாசம் 1 மாசம் இருக்கிற போது அது அந்த பேரண்ட ஆற்றலை ஈர்த்துக்கலாம் இப்படி வச்சிருக்கும் பொழுது. அதனாலதான் அந்த குழந்தைகளை நம்ம கையை விலைக்கு பார்ப்போம். அது விடாது. ஏன்னா அது ஒரு இந்த சிற்றண்டம் பேரண்டத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அது இருக்க பிடிச்சிருக்கும். அந்த நிலையில நம்ம பிடித்து அடிவயிற்று பகுதியில் இந்த நிலையில் வைக்கிறோம். நல்லா அடிவயிற்று பகுதி இயங்கும் பொழுதுதான் நுரையீரல் நல்லா இயங்கும். நுரையீரல் நல்லா இயங்கினாவே நுரையீரலுடைய வெளியுறுப்பு மூக்குல சுவாசம் சீராக உள்ள போயிடும். நன்றாக உள்ளெடுத்து காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கொண்டு வரும். அடுத்து இப்படி வச்சு செய்தோம். அடுத்தது இப்படி வச்சுக்கிறோங்க. இது பாருங்க, இப்படி வைத்து மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சு இழுத்து ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி செல்கிறது. 10 வினாடிகள் வைத்திருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. ஆனந்த முத்திரையில் இப்படி வைக்கும் பொழுது நம்முடைய சுவாச திறன் அதிகமாகிறது. ஆனந்த முத்திரையில் ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். நீங்கள் கைகளை இந்த நிலையில் வைத்து மூச்சு இழுப்பதற்கும் இந்த நிலையில் வைத்து மூச்சு இழுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இது நேரடியாக மேல் இருக்கக்கூடிய சக்தியை உள்வாங்கும் திறனுடையது. இந்த 5 ராஜ உறுப்புகளும் இதோடு தொடர்புடையது. அதனால் கட்டாயம் ஆனந்த முத்திரை என்பது உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைப்பது. அடுத்து நீண்ட காற்று இழுத்து முயலாசனம், தொழுகை நிலை. ஒரு நீண்ட மூச்சு. அனைவருடைய மூச்சோட்டமும் திறந்திருக்கும்.
சுகாசனத்தில் அமர்வோம். நிதானமான மூச்சு. மூட்டு இயக்க பயிற்சிக்கு பிறகு ஆசன பயிற்சி. ஆசன பயிற்சி பார்க்கும் பொழுது நம்முடைய நாடி ஓட்டங்கள் திறந்திருக்கும். இந்த நாடி ஓட்டங்கள் திறந்த பிறகு நாம் கிரியா பயிற்சி செய்கிறோம். கிரியா என்பது சுத்தப்படுத்துதல். காற்றால் உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்த உடல் மட்டுமல்ல, உள்ளமும் நம்முடைய இடது கையில் செம்முதிரை. இந்த விரல் சக்தி, இது நிலம், இது நீர். இந்த பஞ்சபூத சக்தி இந்த விரல்களோட தொடர்புடையது. ஆக நாம் இந்த நெருப்பையும் காற்றையும் இணைக்கிறோம். இடது கையில் பிரணவ முத்திரை, கட்டை விரலை வைத்து வலது நாசியை அடைத்து 5 முறை வெளியேற்றுகிறோம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். நம்முடைய உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். காற்றை வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி. 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசியை மாற்றிக்கொள்கிறோம். முதுகு தண்டும் தலையின் மேற்கோட்டில் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். அதற்கு முன்பாக முழுவதுமாக வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்று உள்ளே சென்று மெதுவாக மூக்கின் வழியாக வெளியேறுகிறது. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். ஆழமாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
அடுத்து தோள்பட்டை பகுதியில் 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து ஆதிமத்தில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளிருக்கிறோம். 1 வெளிவிடும் பொழுது கைகளை மடக்கி கொடுக்கிறோம். 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. இந்த கிரிய பயிற்சிக்கு மாற்றான பயிற்சி மகர ஓசை. காதுகளுடைய அடைப்பு இல்லாதவர்களும் செய்கிறோம். தலை நன்றாக அதிரக்கூடியது, மூளைக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி இது. தேனிய பிராணாயாமம் சொல்லுவோம். ஒரு தேன்கூடு கலைந்து எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த ஓசை வரும். மகர ஓசை பேசா எழுத்து. நேற்றே பார்த்தோம், அகர ஓசை செய்யும் பொழுது வயிற்று பகுதிக்கும், உகர ஓசை செய்யும் பொழுது சொல்லும் போது நெஞ்சு பகுதி அதிரும், சொல்லும் பொழுது தலைப்பகுதி அதிரும். நீண்ட காற்று இழுத்து மகர ஓசை. நன்றாக உள்ளிழுத்து காதுகளை அடைத்து மகர ஓசை. மெல்ல ஆனந்த முதிரை வைத்து உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்குது. முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது. உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கிறது. உடல் இறுக்கமில்லாமல் அமர்ந்திருக்கிறது. சுவாசத்தை கவனிக்கிறோம். நன்றாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்ததன் விளைவாக சுவாசம் இயல்பாக நடக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் எழுந்தவுடன் மிளகு சாப்பிடுவதால், காலையில் ஒரு நேரம் சமைக்காத உணவு எடுத்துக் கொள்வதால், மேலும் நம்முடைய படமாக உள்ளே சென்று மெதுவாக வெளியேறுவதற்கு இந்த வழிமுறைகள் நமக்கு துணை செய்யும். காற்று தானாக உள்ளே செல்கிறது, தானாக மெல்ல வெளியேறுகிறது. கண்கள் மூடியிருக்க வேண்டும். கண்கள் ஒவ்வொரு முறையும் இமைக்கும் பொழுது காற்று வெளியேறுகிறது. மூச்சு காற்றை விட கண்கள் வழியாக அதிகமான பிராணன் உயிர் சக்தி செலவிடப்படுவதாக யோகிகளும் ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஓய்விருக்கும் பொழுது கண்களை மூடிய நிலையிலேயே இருப்பார்கள். நாமும் இந்த நேரத்திலாவது கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கிறோம். கவனம் வெளிச்சென்றாலும் நம்முடைய கவனத்தை காற்றின் பக்கம்
திசை திருப்புகிறோம். கவனம் கட்டாயம் வெளியேறும். கடல் அலை போல, குரங்கனுடைய செயல்பாடு போல எந்நேரம் அது தாவிக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இட்டு சென்று கொண்டே இருக்கும். ஆக நிகழ்காலத்தில் நாம் இயங்க வேண்டுமானால் சுவாசம் நிகழ்காலத்தில் இயங்குகிறது. அந்த சுவாசத்தின் பக்கம் நம்முடைய மனதை செலுத்தி நிகழ்காலத்தில் இயங்க வைக்கிறோம். உள்மூச்சு வெளிமூச்சு, உள்ளே செல்லும் பொழுதும் வெளிவிடும் பொழுதும் நம்முடைய கவனம் அதன் மேலே இருக்கட்டும். மூச்சு காட்டிலேயே கவனம் இருக்கட்டும். உள்ளே செல்லக்கூடிய காற்றின் வழியாக இந்த மனமும் உள்ளே செல்கிறது. மூக்கு துவாரங்கள், மூச்சு குழாய், நுரையீரல் மற்றும் அதை கடந்தும் அந்த காற்றோடு பயணிக்கிறோம். உள் கடந்து செல்கிறோம். கடவுள் என்பது உள்ளே உள்ளது. ஆக உள்ளத்தை பிரகாசமாக்குவோம். உள்ளத்தை, இந்த உடலை ஒளி உடலாக மாற்றுவோம். தானாக இயங்குகிறது, தானாக வெளியேறுகிறது. எந்த தடையும் இல்லாமல் காற்று உள்ளே சென்று வெளியேறும். ஏற்கனவே சொன்ன மிளகு காலையில் வெறும் வயிற்றில் விழுங்குவதால் எந்த தடையும் இருக்காது. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா, அருமையான விளக்கங்கள். அடுத்த பயிற்சியாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. தினம் ஒரு சிந்தனை நாம் ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம், காலை வணக்கம். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா? அது சாப்பிடாமல் இருக்கிறனால தான் நம்ம உடம்பு நல்லா இல்லைங்க. பேதி சாப்பிட்றதுன்னா என்ன? அதாவது உடம்பே தனியாக மலம் போச்சுன்னா அதுக்கு பேர் டிசென்ட்ரி, டயரியா. நாமளாக ஒரு மருந்தை சாப்பிட்டு ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த மலத்தை வெளியேற்றினோம்னா இதுக்கு பேர் பேதி சாப்பிட்றதுன்னு பேருங்க. பேதிக்கு ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக செய்யணுங்க. அப்படி செய்யலைன்னா குடல் இறக்கம் வரும், அப்பண்டிக்ஸ் வலிக்கும், உடம்புல நிறைய வியாதி வருங்க. ஏன்னா குடல் தூய்மையாக இல்லை. இங்கே பாருங்க, உடலில் கழிவுகள் தேங்குவதே வியாதி, உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவதே வைத்தியம். குப்பை எந்தெந்த உடம்புல எல்லாம் தேங்குதோ எல்லா உறுப்புக்கும் வியாதிங்க. குப்பையை நீக்கிறதாங்க வைத்தியம். குப்பையை உள்ளே வச்சுக்கிறது வைத்தியம் கிடையாது. எனவே 6 மாதத்துக்கு ஒருக்கா வேதிக் சாப்பிடுவது எப்படி என்று நாம் இன்று பார்க்கலாம். வேதிக் சாப்பிட்றதுக்கு சில பொருள் சொல்கிறேன், எழுதிக்குங்க. கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கு எண்ணெய். மறுபடியும் சொல்கிறேன், கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கெண்ணெய். இங்கே பாருங்க, இந்த 5 எழுதி வச்சு 5 வாங்கி சாப்பிட்றாதீங்க. சும்மா பிச்சு பிடுங்கிட்டு போயிடும். சப்ஜெக்ட் டு கண்டிஷன் போட்டு எனி ஒன் ஆஃப் திஸ்ன்னு போட்டு வைங்க. சில பேர் அப்படி தான் சொன்னால் போதும், அப்படியே எழுதிட்டு போய் அப்படியே வாங்கி சாப்பிட்றது. இந்த 5ல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா வேதியாகும்.
ஒரு நாள் லீவ் போட்டுருங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா இதுக்குன்னு லீவ் போட்டாகணும். போட்டுட்டு இங்கே பாருங்க, பேதி சாப்பிடும்போது நைட்டு சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிடணும். ஏன்? இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்கு நல்லா கும்முன்னு சாப்பிட்றீங்க, ஒரு 8:30 மணிக்கு பேதி மருந்து சாப்பிட்றீங்க, என்னாகும்? எங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா? பாதி ஜீரணம் இருக்கும் பொழுது பேதி மருந்து சாப்பிட்டா இந்த மேதி மருந்து போய் பாதி ஜீரணத்தில் இருக்கிற சாப்பாட்டை வெளியே தள்ளுங்க. அப்போ என்ன ஆகும்? டயர்டாயிருவீங்க, வீக் ஆயிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நைட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. ஏன்னா பேதி மருந்து வேலை செய்யும். நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு வேறு ஒழுங்காக ஜீரணமாகலை. அப்போ என்ன ஆகும்? ரொம்ப வீக் ஆயிரும், தூக்கம் வராது, காலைல ரொம்ப டயர்டாயிருது. எல்லாரும் படுற தப்பு அதுதான். நைட்டு பேதி மருந்து சாப்பிடுவாங்க, சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்க, நாளைக்கு பேதி சாப்பிட்றதா இருந்தால் லீவை போட்டுட்டு நைட்டு நல்லா கும்பு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுங்க. தெம்பு வேணுமா இல்லையா காலையில் போகிறதுக்கு? காலையில் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்து குடிச்சிட்டு, இப்போ சொன்னேன் இல்லையா, கடுக்கா பொடி, நிலவரை பொடி, திருப்புலா சோரணம், ராஜபேதி மருந்து, விளக்கெண்ணெய், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் வரும், போகணும். வந்து மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும், வரும், போகணும். இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா பேதி ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். குடல் சுத்தம் நாமளே செய்கிறது. சில பேர் கேட்குறீங்க, இந்த கடுக்கா பொடி, திரிபுலா சோர்ணம்னு சொன்னீங்களே, இது எங்கே வாங்குறது? அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடை தெரியலையா? யாருமே போக மாட்டாங்க. ஒரு ஊரில் 2-3 கடை தான் இருக்கும், அதான் நாட்டு மருந்து கடை. தெருவுக்கு 50 இருந்துன்னு வச்சுக்குவேன், அது இங்கிலீஷ் மருந்து கடை. எங்கள் பேரை பார்த்துருக்க தெரியுதா இல்லையா? சீமை மருந்து கடை. சீமைன்னா வெளிநாடு. இங்கிலீஷ் மருந்து கடைன்னு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? நாட்டு மருந்து கடைன்னு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? பல பேர் நாட்டு மருந்து கடைக்கு போனதே இல்லைங்க. ஒரு நாள் போய் நின்று பாருங்க, முதல்ல என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு. எல்லாமே நல்ல பொருள். நாட்டு மருந்து கடைக்கு போய் இந்த பொருள் வாங்கிக்கோங்க. அடுத்த கேள்வி, எவ்வளவு சாப்பிட்றது? எனக்கும் தெரியாதுங்க. உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும், நல்லா வரும். ஒருத்தருக்கு 7 ஸ்பூன் சாப்பிட்டாலும் வராது. எனக்கு எப்படி தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி? அந்த கடுக்கா பொடி, நிலை அவரை பொடி சொல்கிறீங்க இல்லையா, அது யார் தயாரித்தா, எப்போ தயாரித்தாங்க, அதோட வீரியம் என்ன, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுங்க. ஸோ இப்படி கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள், வேலைக்கு ஆகலையா, கெப்பாசிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம், 7 ஸ்பூன் சாப்பிடுங்க. நாட்டு மருந்துகளை வாங்குறீங்க இல்லையா, அவங்ககிட்டே கேளுங்க எவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாப்பிட்ணும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒரு சுடுதண்ணி முதல்ல சுடுதண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த கடுக்கா பொடினா ஒரு 4 ஸ்பூனு, நிலவரை பொடினா ஒரு 4 ஸ்பூனு, விளக்கெண்ணெய்னா ஒரு 4 ஸ்பூனு. ராஜபேதி மருந்துங்கிறது என்னென்னா, அது 2 டப்பாவில் கிடைக்கும். ஒன்று வர்றக்கு, இன்னும் நிற்கிறதுக்கு. அதிலே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. 15 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு போய் அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா பேதி ஆகும். போயிட்டு வரணும், சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடி வரும், போயிட்டு வரணும், மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும். குடிச்சு போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த பேதி ஆகும் பொழுது யூரின் வராதுங்க. போயிட்டு வாங்க. திடீர்னு ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு சொம்பு யூரின் போகும். அப்போ என்ன அர்த்தம்? குடல் சுத்தமாயிருச்சு, இனிமேல் வராதுன்னு அர்த்தம். இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, நிற்கும். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்களேன், உடம்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அதாவது இந்த பேதி போயிட்டு இருக்கும் பொழுது வர காப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்டங்காப்பி, காப்பித்தூள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்க. லேசாக சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை. பால் ஊற்றக்கூடாது. பால் ஊற்றாமல் சாப்பிட்டா அதுக்கு பேர் கட்டங்காப்பி. கட்டங்காப்பி குடிச்சிங்கன்னா, அதாவது வர காப்பி குடிச்சிங்கன்னா, பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா நல்லா வரும். பிளாக் டீ சாப்பிட்டா நிற்கும். டீ தூளை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு பால் இல்லாமல் ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள், நின்றும். ஸோ நிற்கணுமா வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவருங்க மாற்றி எழுதி வச்சுக்காதீங்க. காபி சாப்பிட்டா வரும், டீ சாப்பிட்டா நிற்கும். இதான் ஃபார்முலா. 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் சொல்கிற மாதிரி பேதிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், வாழ்க்கையில் இரண்யாக வரவே வராது, வந்தாலும் சரியாக போயிடும். 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், அப்பண்டிக்ஸ் வலிக்கவே வலிக்காது, வலிச்சாலும் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், உடம்புல குப்பைகள் தங்கினா அதுக்கு பேர் வியாதின்னு பேருங்க. குப்பைகளை நீக்கினா வைத்தியம்னு பேருங்க. கழிவு நீக்கமே வைத்தியம், கழிவுகளின் தேக்கமே வியாதி. 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பேதி சாப்பிடுவோம் என்று இன்று முதல் நாம் சங்கல்பம் செய்வோம். செய்துவிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதி சாப்பிடுவோம். கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம்.
புரிந்து கொள்ளுங்கள். குடல் எவ்வளவு தூய்மையா இருக்குதோ தோல் அவ்வளவு தூய்மையா இருக்குங்க. தோலுக்கும் குடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதே மாதிரி குடலுக்கும் லங்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் குடலில் தேங்கும் குப்பைகளே காரணம். தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோலில் வெள்ளையாக இருக்குது, தோல் வறட்சியாக இருக்குது, தோலில் புண்ணு வருது, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் குடல் தான் காரணம். குடலை தூய்மை செய்தால் மட்டுமே நுரையீரலும் தோலும் கண்டிப்பாக சரியாக போகும். இல்லைன்னா சரியாக போகாது. ப்ராப்ளம் அங்கே தான் இருக்குது. எனவே 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பேதிக் சாப்பிடுவோம். குடலை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இப்படி வைத்துக் கொண்டால் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுகிறோம். அடுத்ததாக இன்னைக்கு முக்கியமான செய்தியை பார்க்க போறோம். நேற்று பார்த்தோம், ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு தத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அலோபதினா மாற்று இயல்பை உருவாக்குவது, இயற்கை மருத்துவம் என்பது கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே சிகிச்சை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இதற்கு முன்ன பார்த்த ஆடியோல அந்த பெருங்குடலை சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தாங்க. இந்த திடக்கழிவு என்பது வந்து பெருங்குடலை சுத்தப்படுத்துவது. மருத்துவ முறைகளில் கட்டாயம் விதி எடுத்துட்டு தான் அடுத்து மருத்துவமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு நம்முடைய நாட்டு மருந்துல, இலைதலை மருத்துவத்துல. அது இன்னைக்கு மறுபடி போய் எடுத்த உடனே வந்து நேரடியாக மருந்து கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறதுங்கிறது வந்து மறுபடி போயிருக்கு. நம்முடைய தாயை மதிக்காமல் வேறு இருக்கக்கூடிய தாய் தான் உயர்ந்தது அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய முறையில் பதிவிடப்பட்டது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் உயர்ந்ததாகவும் ஏற்கனவே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சமாக்குறது. ஒரு 50 மருந்து கடைகள் இருந்ததுன்னா ஒரு 5 மருந்து கடைகள் பார்க்கறதே அரிதாக இருக்கு. காரணம் வந்து அதுல அவ்வளவு வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டியது. அதனால உடல் சுத்தமே உடல் சுத்தம் சொல்லுவோம். இந்த உடல் சுத்தமாக இருந்தால்தான் மூச்சு காற்று ஆழமாக்குள்ள போயிடும். அப்போ திடக்கழிவு என்பது பெருங்குடலை சுத்தப்படுத்துவது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீர் கழிவுகள், மாதவிடாய் மாதமாக ஒழுங்கா இருக்கணும் அந்த சின்ன வயசுல குழந்தைகளுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் காலங்களோட இப்ப இருக்கக்கூடிய அந்த நாப்கின், அது வந்து கெமிக்கல் உள்ள வைக்கிறாங்களாம். மிக முக்கியமானது இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. அந்த கெமிக்கல் உள்ள இருக்கும் பொழுது அது உள்ள போய் நிறைய தொந்தரவுகள் உண்டாக்குது அல்லது உள்ள உறைய வைக்குது. கர்ப்பம் தடையா இருக்கிறது கூட அது ஒரு மெயின் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டியது இருக்குது. நிறைய இடத்துல நிறைய நபர்களுக்கு, நிறைய பெண்களுக்கு நாப்கின் மாத்தின பிறகு வந்து அறிவு குறைஞ்சிருக்கு. அதனால மிக முக்கியமானதுங்க. அதனால மாதவிடாய் வந்து முறையாக போறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினது அல்லது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல இப்ப புதிய முறைகள்லாம் வந்திருக்கு. அந்த முறையை வந்து பின்பற்ற வேண்டியது இருக்கு. திரவ கழிவு, அடுத்து சிறுநீர் போறது, வியர்வை போறதுங்க. நீங்க நல்லா உழைக்கணும் அல்லது உடற்பயிற்சி செய்யணும். நல்ல அந்த முடிவு வாரங்கள் வழியாக வெளியேறுது இப்படி திரவ கழிவு. வாயு கழிவு, மூச்சுக்காற்றின் வழியாக வாயு வெளியேறணும். இப்படி முழுமையாக வெளியேறும் பொழுது திடம், திரவம், வாயு இதெல்லாம் வெளியேறும் பொழுது உடல் தூய்மையாகும். அடுத்து நேற்று கூட கேட்டாங்க, இந்த இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமிகளால நோயா அப்படின்னா, கிருமிகளால வந்து அப்படி நோய் வந்தாலும் அதை எதிர்ப்பாற்றல் கொண்டுதான் அதை வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறதான் நாங்க பார்த்த அனுபவம். அதனால யார் ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்குதோ அவங்க உடலை விட்டு வெளியேறும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதா, நான் உள்ள போறது கொண்டுகிட்டே இருக்கிறேன், நான் அழிக்கிறேன் அப்படிங்கிறது சரியா அப்படின்னா, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த வேண்டுமானால் சுவாசம்
ஆழமாக உள்ள போய் வரணும். அப்போ இதற்கு நாம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு சுவாசத்தை அதிகப்படுத்துறோமா அல்லது அடைக்கிறோமா? 2 போட்டுக்க, 4 போட்டுக்க, 3 போட்டுக்க அப்படின்னு. அடைப்பதனால் மீண்டும் அது தடையே. ஏன்னா நாங்க ஒரு போர்வையை போத்துனா கூட அந்த போர்வை போத்துற குழந்தைகளுக்கு வந்து போர்வையை எடுத்து விடு அப்படிங்கிறோம். போர்வையை எடுத்து மூக்கொழியாக சுவாசித்தா மட்டுமே அவங்களுடைய ஆரோக்கியம் குணமாகும். நிறைய நபர்கள் எனக்கு போன் பண்ணியிருக்காங்க, தலைவலி வருது, மதியமான தலைவலி வருது, இரவான தலைவலி வருது. என் காவல்துறையில கூட கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ்க வந்து நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி குறையும் அப்படின்னு இருக்கிறோம். வலி என்பது காற்று பொருள். அப்ப அந்த காற்று ஆழமாக உள்ள போய் வரல அப்படிங்கிற போது வலி வருது. அப்போ இந்த வழியாக காற்று உள்ளே போய் எல்லா செல்களுக்கும் பரவும் பொழுது அந்த வலி இல்லாம போகுது. அப்போ மாஸ்க் போடுவது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை சரியில்லாத போது போடுவது பாதுகாப்பாக இருப்பது சரியே. ஆனாலும் ஒரு மாடு கட்டுற பொழுதோ அல்லது பரங்காட்டுகள் இருக்கிற பொழுதோ, சைக்கிள்ல போகும் பொழுதோ, வீட்டுக்குள்ள உரையாடும் பொழுது கூட இன்னைக்கு போடக்கூடிய பழக்கமாக வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பழக்கம் என்பது அது மனதில் பதிகிறது. அந்த மனம் வந்து நோய் இல்லைனாலும் சரி, கிருமி இல்லைனாலும் சரி, அதை போட்டுக்கிட்டே வாழக்கூடிய பாமரர்களாக இருக்கிறாங்க இந்த மக்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. ஏன் நம்மளே அப்படி கூட இருந்தோம். நானே மருத்துவமனைக்குள்ள வர போது என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம வேதவாக்க கூர்ந்து கொஞ்சமாவதும் அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதை வந்து அப்புறப்படுத்தணும் அல்லது கூட வேண்டாங்கிறதையும் வந்து வலியுறுத்தணுங்கிறது அந்த நேரத்துல என்னுடைய ஆழமான கருத்து, தீர்க்கமான கருத்து, உறுதியான கருத்து அப்படிங்கிறத பதிய வைக்க வேண்டியது இருக்குது. பள்ளி குழந்தைகள் வந்து முழுவதும் 8 மணி நேரம் போட்டிருந்தா அதனுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா நானும் 15 ஆண்டுகளாக பள்ளிகள்ல பணியாற்றிட்டு இருக்கேன். அந்த மனோநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அதனுடைய ஆற்றல் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. அது அப்படியே ஒரு செஞ்சு வச்ச மாதிரி அப்படியே கூர்ந்து இருக்குதுங்க. குறிப்பா அந்த பிராய்லர் கோழிய கூண்டில் அடைச்சு வச்சா எப்படி இருக்குமா அது போல இருக்குது. அதனால காற்றை வந்து நன்றாக உள்ளே வந்து செல்லுமாறு அமைக்க வேண்டும். இதன் வழியாக உள்ளே சென்று வருமாறு அமைக்கணும். அப்பதான் வந்து அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். கிருமிகளை கொள்வது சரியா அல்லது கிருமிகளை வெளியேற்றுவது சரியா அப்படின்னா வெளியேற்றுவதற்கு தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும் ஒழிய ஒரு கொசுவை கூட எந்த அரசுனாலையும் யாருனாலையும் உலகத்திலிருந்து அழிக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு கொசுவையே வந்து நம்ம இல்லாம பண்ண முடியல. கண்ணுக்கு தெரியாத எப்படி நம்ம அடிக்க முடியும்? அது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மனிதன் பிறப்பதற்கு முன்னாடியே புல்லாகி கூடாகி புழுவாகி அப்படின்னு தான் வருது. அப்போ நமக்கு முன்னாடி தோன்றது அது வாழும். அதற்கு பிறகு வந்த உயிரினம் அதோடு ஒத்து சேர்ந்துதான் வாழணும். அதை அழித்து விட்டு வாழ்ற அப்படின்னா முட்டாள்தனமானது, வாழ முடியாது. ஏன்னா இந்த ஓர் உயிர் படைத்த உயிரினம் இருந்தால் மட்டும்தான் இந்த 6 அறிவு படைத்த உயிரினம் உயிர் வாழ முடியும். இந்த தாவரங்கள் இருந்தால்தான் அது விடக்கூடிய மூச்சு தான் இதுக்கு ஒரு உணவாக இருக்குது. இது வெளிவிடக்கூடியதுதான் அதுக்கு உணவாக இருக்குது. அப்போ ஓரறிவு இருக்கிறது, 2 அறிவு இருக்கிறது, 3 அறிவு இருக்கிறது, 4 அறிவு இருக்கிறது, 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. இது தொல்காப்பியத்தில் இருக்கு. அப்போ கிருமிகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு உணவுகள், பயிற்சிகள், இயற்கை வாழ்வியலை தவிர எனக்கு வேற எந்த விஷயம் எனக்கு புலப்படல. இப்படிதான் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதனால ஆழ்ந்த சுவாசமே நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஆணித்தனமான கருத்து. ஒரு இடத்துல வந்து ஒரு சர்க்கரையை வைக்கிறீங்க, அல்லது ஒண்ணு கெட்டு போனது இருக்குது, அந்த கெட்டு போனதை நோக்கி எறும்புகள், கிருமிகள் வருது. அப்போ இதை கெட்டு போனதை எடுத்து அப்புறப்படுத்துறது சரியா, இந்த எறும்புகளையும் இந்த பூச்சிகளையும் நான் கொண்டுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு தத்துவமாக இருக்குது. அப்போ இதை கொள்வதை விட இங்கு இருப்பதை அப்புறப்படுத்துவது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சளி தொந்தரவை, மலக்கடிவை, பெருங்குடலை சுத்தப்படுத்துவதை இதை செய்தால் மட்டுமே
கிருமிகள் உள்ளே வாழாது. சுருக்கமா சொன்னார் ஒரு நண்பர். இந்த கொரோனா முதல்ல வந்தபோது நாங்க கொஞ்சம் படிச்சுட்டு வெளியில வரும்போது அவர் கிராமத்துல தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர். ஒரு வீட்டுக்குள்ள உணவு இருந்தா அந்த வீட்டுக்கு நபர்கள் உள்ள போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா அங்க யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த உடம்புக்குள்ள எந்த கழிவுமே இல்லை அப்படிங்கிற போது உள்ள போறது செத்து போகுங்க. உள்ள சளி இருந்தது அப்படின்னா உள்ள உடம்புல தொந்தரவு இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுட்டே உள்ள குடி வரும். வாப்பா நீயும் வா, பங்காளி நீ வா, மாமச்சனை நீயும் வா, எல்லாரும் உடம்புல சேர்ந்து கூத்தடிப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்துட்டு நான் கிருமிகளை அழிக்கிறேன், கிருமிகளை கொள்கிறேன் அப்படின்ட்டு நீங்க எந்த ஒரு மாத்திரைகளோ மருந்துகளோ உள்ள போட்டு அது இரண்டாம் பட்சமாக தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக அதனால நீங்க காலத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருந்து அப்படியே உடம்பு சிதையிறது தான். ரெண்டாவது ஒன்ன கொள்ளும் பொழுது அதை மட்டுமே பிடிச்சு கொண்டாதுங்க. இப்ப குண்டு போட்டாங்க, எங்க இலங்கையில அழித்தாங்க இல்லையா? அப்போ அந்த நல்ல நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? இந்த நபர்களை அழிக்கிறதுக்கு மட்டுமே குறிப்பாக அப்படியெல்லாம் போட முடியாதுங்க. அங்க இருக்கக்கூடியது நல்லது கெட்டது எல்லாமே அழியும். ஒரு ரவுண்டப் படிக்கிறோம், நல்லதும் அந்த இடத்துல இறந்து போகும், கெட்டதும் அந்த இடத்துல அழிந்து போகும். களை எடுப்பது என்பது அந்த இடத்துல ஒரு நல்ல செடி வச்சிருந்தாலும் அந்த நல்ல செடியும் கருக்கும், களையும் கருகும். இது வெளிப்புறத்திலையும் நடக்கும், உள்புறத்திலையும் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஆணித்தரமான இந்த உண்மையை நாம் சொல்றோம். ஏன்னா நம்ம அனுபவத்துல சொல்றோம். அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாம் தேடுவோம். ஆரோக்கியமாக இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சாந்தியாசம் அளிக்கிறார் கண்ணப்பையா. அடுத்த நிலையில் கால்கள் தளர்வாக இருக்கட்டும், இலக்கமாக இருக்கட்டும், ஓய்வு நிலையில் இருக்கட்டும். கணுக்கால், குதிகால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ரத்த ஓட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்றில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று இருக்கிறது. நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள இதயம், நுரையீரல் சீராக கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் இரு கைகள் பகுதியில் கை விரல்கள், நகங்கள், விரல் நுனிகள் இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ரத்த ஓட்டம் சீராக சென்று அவ்விடங்கள் தூய்மை பெற்று வலிமையடைந்து உறுதியடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், தலை முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம். முதுகு தண்டுவடத்தில் கவனம், தலை உச்சி பகுதியில் நம்முடைய கவனம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ரத்த ஓட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதி, கைகள், நெஞ்சக பகுதி, வயிறு, இடுப்பு, தொடைகள்,
முட்டிகள், கணைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் கவனம். உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் விளக்கமாக ஓய்வு என்பது. நாம் நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், நல்ல கருத்துக்கள் மூலமாக நம்முடைய உள்ளமும் உடலும் புத்துணர்வோடு உள்ளது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்து தொந்தரவுகளும் உடலில் எந்த இடத்தில் வலி இருந்தாலும் அந்த இடத்தில் உள்ள தொந்தரவுகள் மூச்சு காற்றின் வழியாக வெளியேறுகிறது. இந்த உடலில் உள்ள வலி இந்த காற்றின் வழியாக உடலை விட்டு வெளியேற்றி விடுங்கள். வெளியேறட்டும். வயிற்று பகுதியில் தொந்தரவு இருந்தாலோ, கால் பகுதியில் தொந்தரவு இருந்தாலோ, தலைப்பகுதியில் தொந்தரவு அல்லது தோள்பட்டை பகுதியில் தொந்தரவு இருந்தாலோ அதை வெளியேற்றி விடுகிறோம். மூச்சு காற்றின் வழியாக கட்டாயம் வெளியேறும். தூய்மையான மென்மையான உயிர்காற்றை உள்ளிழுக்கிறோம். இவ்வேளையில் பிறண்ட ஆற்றல் நமக்குள் இறங்குகிறது. பிரபஞ்ச சக்தி உள்ளே கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கும் அதற்கும் ஒரு இணக்கமான உறவு ஏற்படுகிறது. மெல்ல இடதுபுறமாக மேலே அமர்ந்து வணக்கம் முத்திரை வைத்து இடையாற்றலை ஏற்றிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லா உலக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். உலகம் உய்ய வேண்டும். மானுடம் தலைக்க வேண்டும். எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும். அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. அருமையான சிந்தனைகளை நமக்கு அளித்த கண்ணப்பன் ஐயாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மற்றும் இன்று இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சங்கத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் சிறப்பான அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். 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 ரோட்டரி சங்க தலைவர் குணவான் ஐயா, கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி.
தலைவரே மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே.